பார்சல். அட, இது எப்படி எங்க வந்தது? இது அம்மாவோட ஒர்க் ஷாப்புக்கு இல்ல அனுப்பணும். அட, அப்பா, இங்க ஒரு சக்கரம் மட்டும் தான் இருக்கு. பாக்கி கார் எங்க? பீக்கு, இது காரோட சக்கரம் இல்ல, குயவரோட சக்கரம். அதாவது பாட்டர்ஸ் வீல். இதனால உங்க அம்மா அழகழகான மண் சட்டியும் பாத்திரமும் பண்ண முடியும். வாவ்! அப்ப அம்மா இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா பீக்கு, அதனாலதான் நான் அம்மாவுக்காக பர்த்டே கிஃப்ட் வாங்கினேன். கிஃப்ட்? அப்ப வாங்க, நம்மளே அம்மாக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு வரலாம். சரி சரி பீக்கு, இது ரொம்ப நல்ல ஐடியா. முதல்ல நான் இத நல்லா கிஃப்ட் ராப் பண்ணிடுறேன். பீக்கு, டூக்கி, அந்த பக்கம் இத கொஞ்சம் தூக்குங்க. பட்டர்ஃப்ளை. அம்மாவோட கிஃப்ட். அட, அதை நிறுத்து. நம்ம அம்மாவோட வொர்க் ஷாப்புக்கு வந்துட்டோம். வொர்க் ஷாப்? போதும், இப்ப அம்மாவோட கிஃப்ட்டுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். அப்பா, ஜாக்கிரதை. அம்மாவோட கிஃப்ட். டூக்கி, நில்லு. பீக்கு, ஜாக்கிரதை. வாங்க, அம்மாவுக்கு அவங்க கிஃப்ட கொடுக்கலாம். அட, பாப்பா பியாரி, பீக்கு, டூக்கி, இங்க என்ன பண்றீங்க? இது என்ன? குயவரோட சக்கரம். அருமை. இது எனக்கு ரொம்ப நாளா வேண்டியது இருந்தது. ஆனா இவ்ளோ பெரிய சக்கரத்தை நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? பாப்பா, பீக்கு, டூக்கி ஒன்னா சேர்ந்தா எல்லா கஷ்டமும் ஓடிடும் ஒன்னா. பொடி டூக்கி. விட்டுட்டு. பாய். பீக்கு, இந்தா உன்னோட செடி. நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும்ல? தேங்க்யூ அப்பா. இந்த செடிக்கு தண்ணி ஊத்தி வை பீக்கு, இல்லனா காஞ்சிரும். இப்பவே ஊத்துறேன்.
இது தண்ணிய ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். பபிள்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பாரு டோக்கி, இதுல எவ்வளவு பபிள்ஸ் வர போகுதுன்னு பாரு. பபிள்ஸ் பபிள்ஸ் போடி டோக்கி. செடிக்கு தண்ணி ஊத்துனியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊத்துறேம்மா. வா டோக்கி, நீ செடிக்கு பூ வச்சிருக்க. வா, இப்ப செடிக்கு பபிள்ஸும் கொடுக்கலாம். டோக்கி பபிள், டோக்கி பபிள். ஸ்கிப்பிங் ரோப். டோக்கி, நீ பபிள்ஸ் விடு, நான் ஸ்கிப்பிங் கயிறு வச்சு அதை உடைக்கிறேன். ஓகே ஓகே. இது உடைஞ்சிருச்சு. இதையும் உடைச்சிட்டேன். இப்போ இதையும் உடைச்சிட்டேன். பீக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துனியா? ஓஹோ டோக்கி, நான் இன்னும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்தவே இல்ல. நீ இரு, நான் உடனே போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். பீக்கு, பாரு இந்த செடி காஞ்சு போயிருச்சு. நான் இதோ போய் தண்ணி கொண்டு வந்துட்டேன். பாரு பீக்கு, நீ செடிக்கு தண்ணி ஊத்தாததுனால செடி வாடி போயிருச்சு பாரு. செடி இப்போ என்ன பண்றது? இப்ப சீக்கிரமா இந்த தண்ணிய செடியில ஊத்து. அப்புறமா செடி கிட்ட சாரி சொல்லு. சாரி செடி, ப்ளீஸ் சரி ஆகிடு. இது சரி ஆயிடுச்சு. சரி சரி. எப்பவும் வேலைய தள்ளி போடக்கூடாது. அப்புறம் பீக்கு, செடிக்கு எப்ப தண்ணி ஊத்தணும்? தினமும் தினமும் தினமும். ரொம்ப சூடா இருக்கு. ஜில்லு தண்ணி வேணும். ஹலோ. பீக்கு, வெயில்ல போயிட்டு நேரா வந்து சில் தண்ணி எடுத்து குடிக்காத. அப்புறம் தொண்டை உனக்கு கட்டிக்கும். தண்ணிய உட்கார்ந்து குடிச்செல்லும். ஜாலியா இருக்கு. ஜாலி. டோக்கி, டோக்கி, வழியில என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஓஹோ, பீக்கு,
நிஜமாவே உனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு பாத்தியா? இப்ப பேசாம இரு, இல்லனா பேசவே முடியாம போயிடும். சரி அப்பா, எனக்கு கதையே. ஆ, வழியில ஒரு பெரிய பெரிய அட பீக்கு, உனக்கு குரலே வரல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா, உன்னோட தொண்டைய சரி செய்ய ஏதாவது பண்ணலாம். பீக்கு, பீக்கு, இந்த கஷாயத்தை குடி, தொண்டைக்கு எதமா இருக்கும். இல்ல இல்ல பீக்கு, இத முழுசா குடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேனை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. நம் நம். பீக்கு, இந்த சூடு தண்ணில ஆவி புடி, இதனால உன் தொண்டை சரியாகும். ஒரு நிமிஷம் பீக்கு, ஒரு டிராப் நீலகிரி தைலம் போடுறேன். பீக்கு, வாயை திறந்து மூச்சு விடு. ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு வேர்த்து கொட்டுது. அம்மா அப்பா, நீங்க ரெண்டு பேரும் என்னென்னவோ பண்றீங்க. ஆனா பீக்கு, பாரு, உன் குரல் திரும்ப வந்துடுச்சு. அப்ப பீக்கு, ஒரு கிளாஸ் சில் தண்ணி உனக்கு குடுக்கட்டுமா? சூடு ஓடியே போயிடும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒன்னு 2 3 4 மழையின் வருகையை காத்திரு. 5 6 7 8 பூல் பார்க்கில சாப்பாட்டை வெட்டு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நில்லுங்க. அப்பா, ஏன் மழை வர போகுதா? பாருங்க, வானத்துல எவ்வளவு நிறங்கள். நிறங்கள். நிராந்திர. வாவ், அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா? ஆமா. வாங்க, சீக்கிரமா நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட போயிடலாம். 1 2 3 4 மழையின் வருகைக்கு காத்திரு. இந்த மழை எப்ப வரும்? என்னுடைய ஹேட் எவ்வளவு வளைஞ்சு போச்சு. ஆமாம் பின்னி, ஏன்னா காலநிலை ஈரப்பதமா இருக்கு, அதனால ஹேட் வளைஞ்சு போச்சு. அப்பா, மலையில ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ரொம்ப போயிடும்ல? நிச்சயமா. கேளுங்க,
ஏதோ பறவையோட சத்தம் கேக்குது. எனக்கு ஒரு பறவையோட சத்தமும் கேட்கல. எனக்கும் இல்ல. இல்ல. ம்ஹும். எப்படி கேக்கும்? மழை வரதுக்கு முன்னாடி பறவை மறைஞ்சுக்கும். தேனி. அப்பா இங்க தேனும் இருக்கு. இல்ல, தேன் இல்ல, மழை. இந்த தேனீக்கள் மழை வருதுன்னு நமக்கு தெரிவிக்குது. எப்படி? கேக்கலையா? இப்படி. பியாரி அங்கிள், இன்னும் எவ்வளவு நேரத்துல மழை வரும்? அப்பா, நீங்க தானே சொன்னீங்க மழை வர போகுதுன்னு. நான் முழுசா தயாராயிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மழை வரணும். பூல் பார்ட்டி பண்ணணும். இப்ப வந்து தவள வந்தது, மழையும் வந்தது. பாரு டோக்கி, ஊஞ்சல். ஊஞ்சல். அட, உன்னால ஆட முடியாது டோக்கி. ரொம்ப உயரமா இருக்கு. ஊஞ்சல் பீக்கு. டோக்கி நகரு, உனக்கு அடிபட்டுற போகுது. அம்மா, ஊஞ்சல். பீக்கு, நீ மட்டும் ஆடிக்கிட்டு இருக்க. டூக்கியையும் உட்கார வச்சுக்கோ. அப்பா, டோக்கி ஊஞ்சல்ல உட்கார முடியாது. பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படியா? சரி, நீ டூக்கிய உன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஆடு. ஆனா அது வந்து பீக்கு, ட்ரை ஆவது பண்ண. ட்ரை ட்ரை ட்ரை. ஓகே. பாருங்க பாருங்க, இப்ப எனக்கு உட்கார இடமே இல்ல. டோக்கி, கொஞ்சம் தள்ளி உட்காரு. பாரு, நான் சொன்னேன்ல எனக்கே இடம் இல்லன்னு. ஓஹோ, பீக்கு வா, இந்த முறை 2 பேரையும் உட்கார வைக்கிறேன். பீக்கு, நீ டூக்கியை இப்படி பிடிச்சுக்கோ. அப்புறம் டூக்கி, நீ அந்த கையால ஊஞ்சல பிடிச்சுக்கோ. புடி. அவ்வளவுதான், பேலன்ஸ் ஆயிடுச்சா? சரி, பாப்பா பியாரியும் நானும் உங்க 2 பேரையும் ஆட்டி விடுறோம். ஊஞ்சல். பிக்கு